வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அம்மா தங்கச்சி எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்க இருக்கிற டைமில் என்னால் லாங் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா இருக்கிற டைம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. லாஸ்ட் டே அவங்க ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி தான் நான் வீடியோவே எடுத்தேன். அவங்க இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து கிச்சன் வேலையை பார்க்குற வரைக்கும் எல்லாமே அம்மாவும் தங்கச்சியும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் கோல்டு ஃபீவர்லாம் கொஞ்சம் இருந்து இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகியிருக்கு. அம்மாவும் தங்கச்சியும் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் ஹஸ்பண்ட்க்கு லீவ் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் அவங்க ஊருக்கு கிளம்பணும், கடை ரொம்ப நாளாக க்ளோஸில் இருக்குது, கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் பக்கத்தில் கோயிலுக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பஸ் ஏற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லாரும் காலையில் 5 o'clock எழுந்திரிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அவங்களுக்கும் பஸ்ஸில் போகிறப்ப சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. ட்ராவல் பண்ணுறதுக்கு தயிர் சாதம் தான் வேணும், நல்லாயிருக்கும் அதான் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டாங்க. அதனால தயிர் சாதம் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரெடி பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து பிளான் பண்ணது மருதமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் போகிற வழியிலே பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் வரும். சரி அங்கேயும் ஒரு டைம் காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். ஒரு பெரிய காமெடி நடந்தது, நீங்களே பாருங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சடனாக யானை வந்து திரும்பி ஒரு பயம் காட்டுச்சு, எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு. அந்த இடத்துல யானை ஷவரில் குளிச்சுட்டு இருந்தது போல். கரெக்டாக அந்த டைம் நாங்கள் போய் எப்போவுமே வேடிக்கை பார்க்க போவோம் காலையில் டைம் போகிறோம் அப்படின்னா. ஸோ அதே டைமில் போனோம், கரெக்டாக தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு கோவம் வந்துடுச்சு அம்மா. அதனால தான் அந்த மாதிரி பண்ணது. பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் போனோம் அப்படின்னா காலையில் ஒரு 7:15 யானை ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா குளிச்சுட்ருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி குட்டீஸை கூட்டிகிட்டு போனால் பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனோம். குளிச்சு முடிச்ச உடனே சிவன் டெம்பிளுக்கு நேராக, அதாவது சிவன் சன்னதிக்கு நேராக வந்து யானையை நிற்க வச்சு அதுக்கும் கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணி சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். நான் தான் பயந்தேன் அப்படின்னு நினச்சா எனக்கு மேலே என் தங்கச்சி பயந்து வெளியவே ஓடிட்டா. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அன்னைக்கு சிரித்து சிரித்து வயிறு தான் வலிச்சது. அதுக்கப்புறமா நான் எடிட் பண்ணலான்னு வீடியோ அரேஞ்ச் பண்ணும்போது தான் பார்த்தா இந்த வீடியோ இருக்குது. ஹஸ்பண்ட் எனக்கு பின்னாடி இருந்து இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க போல். பட்டீஸ்வரன் கோயிலில் சிவனை தரிசனம் பண்ணிட்டு நேராக மருதமலை முருகன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டதுனால குட்டீஸ் எல்லாம் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ராவல் பண்ணும்போதே. நாங்கள் போன அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுலேயும் மாலை போட்டவங்கலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. அதனால் கோவில் நல்ல கூட்டம் இருந்தது. மேலே வந்து வண்டி போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பக்கம் நாங்கள் வெயிட் பண்ணோம் மேலே ஏறுறதுக்கு. இந்த வியூ பார்க்கும்போது நம்ம கோத்தகிரிக்கு போகிற அந்த வியூ ஞாபகம் தான். இந்த ஹில்ஸில் ஏறும்போது சஷு கூட சொல்லிட்டு இருந்தான், நம்ம இதுக்கு முன்னாடி காட்டில் இருந்தோம்ல அந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கோவில் உள்ள நல்ல கூட்டம் இருந்துச்சு. வண்டி பார்க் பண்ணுறதே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்றதுக்கு போனோம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes வந்து லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாமியவே கும்பிட்டுட்டு வந்தோம். நக்ஷுக்குட்டி பயங்கர சேட்டை, வாய் அடிச்சுட்டே வந்தது. கம்பிக்குள்ளே இந்த பக்கம் அந்த பக்கம்னு போய் விளையாடிட்டே இருந்தான். கையில் பூவை கொடுத்து நீ தான் சாமிக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னோடனே கையில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டுருக்கு. போன டைம் வந்ததும் இந்த வேலை நடந்துட்டு தான் இருந்தது. அதே மாதிரி பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. கும்பாபிஷேகம் பேரூரில் வந்து ஜனவரி 10 மருதமலையில் பிப்ரவரி 20 வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே கடையில் வேல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே வந்தோம். செவ்வாய்க்கிழமை அதுவுமா வாங்கி வீட்டில் வச்சா நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஆல்ரெடி ஒரு வேல் வாங்கி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில், அதை காரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலும் வாங்கிட்டு இருக்கேன். இதை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. வர்ற வழியிலே ஒரு மரத்தடியில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா தங்கச்சி எல்லாரையும் பஸ் ஏற்றி விட்டுட்டோம். அந்த வீடியோ எல்லாமே தங்கச்சியோட vlogல வரும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லாரையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி இருக்குது. அங்கே தான் எப்போவுமே பூச்செடி எல்லாமே வாங்குவோம். ஸோ இந்த டைம் வந்து ஆல்ரெடி வாங்கினது எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் உரம் மண் இல்லை. சரி உரம் மண் வாங்கிட்டு செடி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம். பட் லோடு இன்னும் வரல அப்படின்னாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண செடி இல்லை. ஸோ அதனால் வந்து சரின்னு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் செடியெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது பழைய வீட்டில் இருக்கும்போதே வாங்கியாச்சு. பட் சீட்ஸும் இந்த கடையில் வாங்கி வச்சு அதுவுமே போடாமல் இருக்குது. ஏன்னா அதை போடுறதுக்கான டைம் இல்லை. மண் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும். கரெக்டாக பார்த்தா மண்ணும் பத்தாத மாதிரி இருந்தது. சரி அதெல்லாமே கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து செடியெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அம்மா தங்கச்சி எல்லாரும் ஊருக்கு போனோடனே ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக இந்த நர்சரிக்குள்ளே வந்த உடனே அகெயின் வந்து பூஸ்டப் ஆன மாதிரி இருந்தது.
கிருஷன் குட்டி இப்பெல்லாம் அப்பப்போ டாய்ஸ் டப்பாவை ஃபுல்லாக கவுத்தி விட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறான். நான் கூட கிண்டல் பண்ணி வீட்டுக்கு சாமி வந்தால் கூட தட்டி கீழே விழுந்துருண்டா, அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் சேட்டை, 2 பேருமே பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் முன்னாடிலாம் சாமிக்கு பூ போடுறதுக்கு ஒரு 3 பேக்கெட் வாங்கிட்டு வருவேன் 60 ரூபாய்க்கு. ஆனால் இப்போல்லாம் சாமிக்கு போடுறதுக்கு வீட்டிலேயே பூ வந்து சூப்பராக நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் கடையில் இப்போல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுது, சேஃப்டிக்கு தேவைப்படும் அப்படின்னுட்டு. காலையிலையும் சீக்கிரமாக எழுந்துட்டோம். அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அம்மா அப்பா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கே வந்து ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கிட்ட பக்கம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டவுனாக தான் இருந்தது. கொரியர் ஒரே தான் அடுத்த நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அன்னைக்கு கொரியர் சர்வீஸ் இருக்காது. அப்புறம் திரும்பவும் ஸ்டாஃப்க்கு கால் பண்ணி அவங்க வந்து பார்சல்ஸ்லாம் போட்டு விட்டு ஒரே தான் டிஸ்பேச் பண்ணியாச்சு. டைம் அதை முடிக்கிறதுக்கே ஈவினிங் வந்து 6:30 பக்கம் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு பூவெல்லாம் கட் பண்ணியாச்சு. எப்போவுமே இந்த ரோஸ் செடியில் வந்து பூ பூக்குது அப்படின்னா அதோட பாதி அந்த பூ பூத்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த காம்பை வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்து வந்து பூ நிறையா பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே கோவிலுக்கு போயிட்டதுனால உருளியில் பூ வைக்க முடியல. அதனால் இப்போ தான் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செவ்வாய்க்கிழமை அதுவுமா ஃபஸ்ட்டு வந்து வேல் அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலையும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்னொரு வேலை வந்து காருக்கு எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி கண்டினியூவாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷூட் எடுக்க வேண்டிய வேலையும் எனக்கு இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் வேலையும் முடிச்சுட்டு படுக்கவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இனி அடுத்த நாள் ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சஷு சின்ன வயசில் யூஸ் பண்ண பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே பாக்ஸ் போட்டு லாஃப்டில் எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாமே இப்போ 2 பேருக்கும் லீவ் வேறையா, ஸோ இவனுக்கும் அவன் கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சது தப்பாக போச்சு. வீடு ஃபுல்லாக வந்து எப்போ பார்த்தாலும் இதை தான் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம வேகமாக நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறது. எல்லாத்தையுமே எடுத்து ஏற கட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு மாடிக்கு கிளம்பியாச்சு. மாடியில் குட்டீஸை அப்படியே விளையாட விட்டுக்கிட்டே செடி எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. உரம் மண் வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னால் தனியாக வந்து செடியெலாம் போட முடியல திருஷனை வச்சுட்டு. ஏன்னா அவன் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான், நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அவனை பிடிக்கிறதுலே எனக்கு வேலை சரியாக போயிடும். அதனால ஹஸ்பண்ட்க்கும் ஸ்கூல் லீவ் இல்லையா, இந்த டைமில் யூஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாதான் அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னென்னலாம் வேலை முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் நான் வீட்டில் முடிச்சு வச்சிடலான்னு இருக்கேன். நாங்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குட்டீஸ் 2 பேரும் பயங்கரமான சேட்டை ஒரு வழியாக என்னை கற்ற வச்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதோட தான் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டு விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்களோட நானும் கத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மல் செம்மண் ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து உரம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 பாக்கெட் அளவு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொக்கோ பீட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா க்ரோ பேக்லேயும் வந்து மண்ணை ஃபில் பண்ணி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு. சரி ஓ த்ரிஷன் மண்ணு செடிக்கு ஏன்டா அப்படி பண்ற? ஆனா இதா சொல்லுமா
த்ரிஷத் குட்டி இப்போல்லாம் நிறைய வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க அண்ணாவை ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்லாம் கேட்குறான். அப்புறம் இது என்னது அப்படின்னு கேட்குறான். அவனோட ஸ்லாங் என்ன கேட்க வரான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. பேசுகிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணுறாரு. சசுவை இப்போ திட்டுறோம் அப்படின்னா அவனும் வந்து திட்டுவான். அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணி திட்டிகிட்டு இருப்பான். போக போக நல்லா இருட்டாயிடுச்சு. மாடியில் வந்து லைட்டும் கிடையாது, ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் லைட் இருக்குது. அதனால வீட்டில் இருக்கிற ரிங் லைட் வச்சே வந்து இன்னைக்கு பார்த்தாச்சு. ஏய் ஏய் பிச்சு போடுவேன். போ போ நீங்க தவந்து வா. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கீரையில் பாலக்கீரை, ரெட் கீரை, பீன்ஸு, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து போட்டு விடலாம் அப்படின்னு இருக்கோம். வர்றது வரட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னோடய அம்மா வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய செடி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய்லாம் கூட பந்தல் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எப்போ அம்மா வந்து டெய்லர் கடை வைக்க ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து அதுக்கு பராமரிப்பு பத்தலை. பராமரிப்பு மீன்ஸ் அம்மா கடைக்கு போயிடுவாங்க, வேறு யாராவது இந்த தெருவில் போகிறவங்க எல்லாமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த தோட்டம் மாதிரி தானே இருக்குது. ஸோ காயெல்லாம் இஷ்டத்துக்கு பறிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய வேலை நடந்துச்சு. அதனால இது இருக்கிறதுனால தானே வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறித்து தூக்கி போட்டாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையுமே செடி எல்லாமே நட்டு வச்சுட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு மாடி ரொம்ப நாளாக வந்து வாஷ் பண்ணி விடாமல் இருந்தது. ஸோ அதையுமே வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. அப்புறம் வந்து குட்டி குட்டி ஹேங்கிங் வந்து பாட் வாங்கியிருந்தேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து நிரப்பிட்டு அதில் வந்து மணி பிளான்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வச்சு விட்டாச்சு. கடைசி இந்த க்ரோ பேக்லலாம் தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டாச்சு. விதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மண் தூவி விட்டாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு ரோஸ் செடிக்கும் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு வந்தாச்சு. ஸ்டெப்ஸில் மணி பிளான்ட் எல்லாமே நல்லா நீளமாக வளர்ந்துருந்தது. இது பாருங்கள் குட்டி பாட்டாக தான் இருக்குது. பட் இதில் எவ்வளோ மணி பிளான்ட் வந்திருக்குன்னு நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ரொம்ப அடசலாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இன்னுமே மணி பிளான்ட் க்ரோயிங் டிப்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இது வரைக்கும் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. டெய்லியுமே வந்து தண்ணி மட்டும் அப்பப்போ வந்து கொடுத்துட்ருக்கேன். சில நேரம் டைம் இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாள் விட்டு கூட நான் தண்ணி வந்து கொடுத்துருக்கேன் செடிக்கு. ஆனால் என்னென்னா இதில் இருக்க மண் எல்லாமே உரம் மண் தான். அந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்து போட்ட உரம் மண். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது செடி பூக்கலை அப்படின்னா இதுக்குன்னு தனியாக வந்து நர்சரியில் உரம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு லைட்டாக வந்து மேலால் கொஞ்சம் மண் மட்டும் நீங்கள் தூவி விட்டிங்கன்னா போதும். அதுவே வந்து பூக்க ஆரம்பிச்சிரும், நிறைய பிரான்ச் வர ஆரம்பிச்சிரும். இந்த குட்டி குட்டி ஹேங்கிங் பாட் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போதே வாங்கினது. அது இப்போ வரைக்கும் செட் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி வந்து ஒரு 4 பாட் எடுத்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். சில நேரங்களில் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சரி ஏதாவது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி டைம்லலாம் என்னோடய மைண்டை வந்து டக்குன்னு இந்த மாதிரி செடிக்கு பரம் பின்னாடி திருப்பி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி செடிகளெல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அது க்ளீனாக இருக்கிறத பார்த்தாலே அது ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த செடியெலாம் இவ்வளோ வேலை இருந்தாலுமே எடுத்து அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஃபைனலாக ஸ்டெப்ஸில் மாடியில் எல்லாத்தையுமே நல்லா பெருக்கி அந்த தூசி எல்லாத்தையும் அள்ளி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து மேலே இருந்தது. சரி அதை எடுத்து வந்து கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட் மட்டும் ஒயிட் பாட் போட்டு இங்கே எடுத்து வச்சிட்டேன். சஷுவும் ஹஸ்பண்டும் பாதியிலே பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் த்ரிஷனும் மட்டும்தான். ஈவினிங் போல் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வெஜ் பப்ஸு. அதை அப்போவே சாப்பிடல. சரி வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். பட் 2 பேருக்கும் தான் ரீஹீட் பண்ணேன். அவங்க கிளம்பிட்டதுனால ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். திரும்ப வந்து எனக்கு மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
த்ரிஷன் குட்டிக்கு பால் ஆற்றி கொடுத்தேன். ஆனாலுமே கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா தூக்கம் வர மாதிரி இருந்தது. சரி தோசை ஊற்றுறதுக்குள்ளே தூங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்து உரிச்சிட்டு இருந்தேன். பட் அவனே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணான். அதனால் கையிலே கொடுத்துட்டு அவனே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். த்ரிஷனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி வந்து பனானா இருக்கும், இல்லைனா ஸ்வீட் கார்ன். அதுவும் இல்லை வேறு எதுவுமே இல்லைனா வீட்டில் நானே ஏதாவது ரெடி பண்ணி கொடுவேன். இல்லைனா பிஸ்கட் தான், மில்க் பிஸ்கட் மட்டும் ஒன்று கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.